அடுத்த வகை உலகரி சுட்டு. உலகரி சுட்டு அப்படின்னு என்னன்னா, மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு பொருளை சுட்டுவதுதான் உலகரி சுட்டு. இப்ப வந்துட்டு என்ன அந்த கடவுள் இப்படி படைச்சுட்டானே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப அந்த கடவுள் அப்படின்னு சொல்லும் போது யாருமே எந்த கடவுள்னு கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் படைத்த கடவுள் யாரு, பிரம்மா. சோ அது உலகுக்கே தெரிஞ்சதுனால தெரிஞ்ச விஷயத்த பத்தி நம்ம அந்த இடத்துல என்ன இந்த பிரம்மன் இப்படி படைத்து விட்டானே அப்படின்னு சொல்லாம என்ன அந்த கடவுள் இப்படி படைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படிதான் பேச்சு வழக்குல சொல்லுவோம். சோ இந்த மாதிரி சொல்லும் போது கூட இருக்கிறவங்களுக்கு நார்மலாவே இது எந்த கடவுள் அப்படிங்கறது அவங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களுக்கு தெளிவாவே தெரியும். அப்ப உலகில இருக்கிற மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருளை இந்த இடத்துல சுட்டு வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்காங்க. சோ இதுதான் வந்துட்டு உலகரி சுட்டு. அடுத்தது சுட்டு அல்லா சுட்டு. சுட்டு அல்லா சுட்டுனா இந்த இடத்துல சுட்டு எழுத்துக்களே பயன்படுத்தாம ஒரு பொருளை வந்து சுட்டி காட்டுவதுதான் சுட்டு அல்லா சுட்டு. எப்படி அப்படின்னா, தசரத மைந்தன் வில்லை வளைத்து சீதையை மணந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தசரத மைந்தன் வில்லை வளைத்து சீதையை மணந்தான். இந்த இடத்துல சுட்டு அல்லா சுட்டுன்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, சீதையை மணந்தது யாரு, ராமன் தெரியும் நமக்கு. வில்ல வளைச்சது யாரு, ராமன். இப்ப தசரத மைந்தன் யாரு, ராமன். சோ இந்த எல்லா இடத்துலயும் ராமன்ற ஒருத்தரை தான் திரும்ப திரும்ப சுட்டி காமிச்சு நேரா ராமன் வந்து சீதையை மணந்தான் சொல்லாம தசரத மைந்தன் வில்லை வளைத்து சீதையை மணந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ராமனை சுட்டி காமிக்குது. ஆனா இங்க ராமனையே பயன்படுத்தல. அதனால இது சுட்டு அல்லா சுட்டு அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான், சுட்டுக்களோட 10 வகையும் முடிஞ்சிருச்சு. சுற்றெழுத்துக்கள் 10 வகை பார்த்தோம். அதோட சுட்டு திரிபும் பார்த்தரலாம். இந்த சுட்டு திரிபு அப்படின்னு என்னன்னா, ஆ இ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கள் வந்து தெரிந்து அந்த இந்த அப்படின்ற சுட்டு பொருளை தருவதுதான் வந்துட்டு சுட்டு திரிபு. இப்ப இந்த ஆ ஈங்கிறத நம்ம சுட்டு திரிபுல எப்படி பயன்படுத்துறோம்னா, அந்த மரம், அந்த புத்தகம், அந்த வீடு, இந்த மரம், இந்த புத்தகம், இந்த வீடு, இந்த மாதிரி அந்த இந்த அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி பொருளை அதோட சேர்த்து சொல்லும் போது அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நம்ம ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டுட்டோம். இப்ப ஆ இ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கள் மட்டும்தான் பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா இல்ல, இடையில ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்தும் இருந்துச்சு. இந்த ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்து வந்து என்ன அப்படின்னா, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டதான் இந்த ஊன்ற சுற்றெழுத்து அந்த காலத்துல பயன்பட்டுச்சு. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் இடையில ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, அதை சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்துறதுதான் இந்த ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்து. அந்த காலத்துல இது எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, உது, உவன், உப்பக்கம் இந்த மாதிரி வார்த்தைகளை அதை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. தேங்க்யூ.